போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்ற மாதிரிதான் கொள்கையே இல்லாத அதிமுகவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி. அந்த பதவியில இருக்கவர் தான் தம்பிதுரை. இவரு அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தா மட்டும் அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஆனா இவர் கரூர் நாடாளுமன்ற தொகுதியோட எம்பியாவும் இருக்காரு. தொடர்ச்சியா 2வது முறை எம்பிங்க, மொத்தமா 4வது முறை. இப்படி தன்னை நம்பி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு தம்பிதுரை எந்த அளவுக்கு உண்மையா நடந்துகிட்டாரு அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய கமுகம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவரான தம்பிதுரை முதல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆனது தருமபுரி தொகுதியில இருந்துதான். அதுக்கப்புறமா தன்னோட மனைவியோட ஊரான கரூருக்கு தன்னோட அரசியல் பரிவாரத்தை மாற்றிக்கிட்டு அங்கிருந்து போட்டி போட ஆரம்பிச்சாரு. அதுல இருந்தே கரூர் மக்கள் தம்பிதுரைய பைபாஸ் எம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை சேர்ந்த தம்பிதுரையோட ஆரம்ப கால அரசியல்ல இருந்து இப்ப ஓபிஎஸ் ஏபிஎஸ் கூட சேர்ந்து தம்பிதுரை பண்ணிட்டு இருக்க அவலமான அரசியல் வரைக்கும் தம்பிதுரையோட அரசியல் வாழ்க்கையை முதல்ல அலசிடலாம். எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக அதிமுகவில் நுழைந்து ஜெயலலிதாவின் பக்தனாக காலத்தை ஓட்டி சசிகலாவை சிஎம்மாக்கியே தீர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தவர்தான் தம்பிதுரை. இப்போதோ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்ததால்தான் மேட்டூர் அணையே நிரம்பியது என்று கரடுமுரடாக கணித்துக் கொண்டிருக்கின்றார். கொடுமை என்னவென்றால் எடப்பாடி எம்எல்ஏ ஆவதற்கு முன்பே நாடாளுமன்ற மக்களவையின் துணை சபாநாயகர் ஆனவர்தான் தம்பிதுரை. எம்ஜிஆர் வாழ்ந்தபோதே உயர்வான இடத்தில் இருந்த தம்பிதுரைதான் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார். எம்ஜிஆருக்கு பின்னர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக மாறிய தம்பிதுரை அதிமுகவின் டெல்லி முகமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். வாஜ்பாய் 2வது முறையாக பிரதமராக ஜெயலலிதாவின் ஆதரவு முக்கிய காரணமாக இருந்தது. காரணமில்லாமல் ஜெயலலிதா ஆதரித்து விடவில்லை. 2 நிபந்தனைகளை வாஜ்பாயிடம் வைத்தார். ஒன்று, அந்த காலகட்டத்தில் தன் மீது இருந்த ஊழல் வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெறுவது. 2வது, தமிழகத்தில் கலைஞர் தலைமையிலான திமுக அரசை கலைப்பது. தன் மீதான ஊழல் வழக்குகளை நீர்த்து போற செய்யறதுக்கு ஏற்ற மாதிரியான துறைகளை தான் மத்திய அமைச்சரவையில ஜெயலலிதா கேட்டு வாங்கினாங்க. அதுல ஒரு துறை தான் மத்திய சட்டத்துறை. இந்த துறைக்கு அமைச்சரா நியமிக்கப்பட்டவர் தான் தம்பிதுரை. இதுல இருந்தே தம்பிதுரை ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு விசுவாசியா இருந்தாரு அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் தான் நினைத்தது எதுவும் நடக்காததால் ஓராண்டில் வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் பெற்றது தனி கதை. பெரிய கனவுகளோடு அமைச்சரான தம்பிதுரைக்கு ஜெயலலிதாவின் பேராசைகள் பேரடியாக அமைந்தன. இதையடுத்து அடுத்தடுத்து வந்த 1999, 2004 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் கரூர் தொகுதியில் தம்பிதுரையால் வெற்றி பெற முடியவில்லை. பின்னர் 2009ஆம் ஆண்டு கரூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். இது கரூர் தொகுதியில் 3வது முறையாக அவர் பெற்ற வெற்றியாகும். அப்போது கொடுத்த வாக்குறுதிகளில் சிலவற்றை மட்டுமே நிறைவேற்றியிருந்தார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களை சேர்ந்த பகுதிகள் உள்ளடக்கியுள்ளன. அதாவது கரூர் மாவட்டத்திலிருந்து கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் ஆகிய தொகுதிகளும், திருச்சி மாவட்டத்திலிருந்து மணப்பாறை தொகுதியும், புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து விராலிமலை தொகுதியும், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வேடச்சந்தூர் தொகுதியும் இடம்பெற்றுள்ளன. 2014ஆம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல்ல கரூர்ல தம்பிதுரையையே நிறுத்தினாரு ஜெயலலிதா. இந்த முறை தம்பிதுரை வெற்றி பெறதுக்காக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அது என்னென்ன அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம். நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்க்கால்களை தூர்வாரி நவீன தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்தல், ஜவுளி ஏற்றுமதி மற்றும்
உள்நாட்டு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை, கொசுவலை உற்பத்தியை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பம், சர்வதேச தரத்தில் பஸ் பாடி கட்டும் தொழில்நுட்பத்தை கொண்ட பூங்கா, காவிரியின் குறுக்கே புகழூரில் தடுப்பணை, கடவூர் ஒன்றியத்தில் புதிய காவிரி குடிநீர் திட்டம், கரூர் புதிய பேருந்து நிலையம், தேசிய நெடுஞ்சாலை மண்மங்கலத்தில் மேம்பாலம், திருச்சி பைபாஸில் கோடங்கிப்பட்டியில் பாலம், ரெங்கமலையில் மைல்கள் சரணாலயம், கரூர் திருச்சி 4 வழிச்சாலை, அமராவதி ஆற்றில் தடுப்பணை, கோயம்பள்ளியில் உயர்மட்ட பாலம், அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் தொகுதிகளில் கல்லூரி அமைப்பது, அத்திக்கடவு, குடகனாறு, காவிரி, வைகை நதிகள் இணைப்பு, வீரராக்கியத்தில் சுரங்கப்பாதை, பள்ளப்பட்டி அரவக்குறிச்சிக்கு காவிரி ஆற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம், விராலிமலை சட்டமன்ற தொகுதியின் அனைத்து கிராமங்களும் பயன்பெறும் வகையில் புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், பொன்னியாறு அணையை புனரமைத்தல், மணப்பாறையில் புறவழிச்சாலை, கரூர் நகரத்தை சுற்றி ரிங் ரோடு, கரூர் கோவை 4 வழிச்சாலை, தடாக்கோயில் அருகே மேம்பாலம், பசுபதிபாளையம் குளத்துப்பாளையம் ரயில்வே குகைவழிப்பாதை, கூம்பூர் அரவக்குறிச்சியை இணைக்கும் பாலம், மணப்பாறை திண்டுக்கல் ரயில்வே கிராசிங்கில் மேம்பாலம். இவையெல்லாம் தம்பிதுரை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமானவை. கடந்த முறை ஏமாற்றியவர் மீண்டும் வந்தால் நிறைவேற்றுவார் என மக்கள் நம்பியிருப்பார்கள் போல. இதனால் கரூர் தொகுதியிலிருந்து 4வது முறையாக எம்பி ஆனார் தம்பிதுரை. இந்த தேர்தல்ல அதிமுக 3வது பெரிய கட்சியா வந்துச்சு. ஆட்சியை பிடித்த பாஜகவோட ஜெயலலிதா இணக்கம் காட்டினாங்க. அதுக்கேத்த மாதிரியே பாஜகவும் ஒரு படி கீழிறங்கி வந்துச்சு. ஜெயலலிதாவோட ஆசையோட அது தம்பிதுரைக்கு நல்வாய்ப்பா அமைஞ்சது. தன்னோட மொத்த விசுவாசத்தையும் காட்டி தம்பிதுரை இந்த வாய்ப்பை கப்புன்னு பயன்படுத்திக்கிட்டாரு. அது என்ன இப்ப பார்க்கலாம். தனி பெரும்பான்மை பெற்றிருந்த பாஜக ஆட்சி அமைத்தது. 37 எம்பி சீட்டுகள் வைத்திருந்தும் அதிமுகவுக்கு பலன் இல்லை. அந்த நேரத்தில்தான் மக்களவை துணை சபாநாயகராக யாரை தேர்வு செய்வது என்று பாஜக யோசித்தது. பொதுவாக நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகளுக்கே துணை சபாநாயகர் பதவி அளிக்கப்படுவது மரபு. அப்படி பார்த்தால் காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சி. ஆனால் காங்கிரஸை சேர்ந்தவர் துணை சபாநாயகர் ஆகக்கூடாது என்று நினைத்தது பாஜக. இதை அறிந்த காங்கிரஸ் துணை சபாநாயகர் பதவியை பெறுவதில் கவனம் செலுத்தவில்லை. இதனால் ஜெயலலிதாவிடம் பேசி அதிமுக எம்பி ஒருவரை அந்த பதவிக்கு கொண்டுவர திட்டம் தீட்டப்பட்டது. அதற்கு ஜெயலலிதா தனது விசுவாசியான தம்பிதுரையை தேர்வு செய்தார். 1985ஆம் ஆண்டுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து மீண்டும் துணை சபாநாயகரானார் தம்பிதுரை. மக்களவை துணை சபாநாயகர் என்பவர் பிரதமர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களையும் எளிதில் அணுகும் சாத்தியம் கொண்டவர். எனவே கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேறும் என கரூர் தொகுதி மக்கள் நினைத்தார்கள். ஆனால் அப்படி நடக்கவில்லை. 2016 டிசம்பர்ல ஜெயலலிதா மரணமடைகிறாங்க. அதுக்கப்புறமா அதிமுகவுக்குள்ள அதிகார போட்டி ஏற்படுது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தா மட்டும்தான் தனக்கான துணை சபாநாயகர் வேலை இருக்கும் அப்படிங்கறதுனாலையும் மற்ற நேரங்கள்ல தொகுதி மக்களை போய் பார்க்காமலையும் அதிமுகவுக்குள்ள நடக்கிற அசைவுகளை தனக்கேத்த இசைவுகளா மாத்திக்கிறதுல தம்பிதுரை பிஸி ஆனாரு. அதாவது 2016ஆம் ஆண்டு மருத்துவமனையில் இருந்தபடியே இறந்து போனார் ஜெயலலிதா. அன்றிரவே முதலமைச்சராக பன்னீர்செல்வம் பதவியேற்றார். அந்த நேரத்திலேயே அதிமுக மீது பாஜகவின் கடைக்கண் பார்வை விழுந்திருந்தது. இதை அறிந்து கொண்ட தம்பிதுரை தனது டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி பாஜகவுடன் கைகோர்த்து அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர திட்டமிட்டார். ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை தங்களின் ராஜ விசுவாசியாக்கி அதிமுகவை தங்கள் பிடிக்குள் வைத்துக் கொள்ள திட்டமிட்டிருந்தது பாஜக. எனவே தம்பிதுரையை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்த மன அழுத்தத்தால் ஓ பன்னீர்செல்வத்தின் பதவிக்கு பங்கம் விளைவிக்க ஆயத்தமானார் தம்பிதுரை. அதற்காக அவர் கிளம்பியது போயஸ் தோட்டத்தை நோக்கிதான். ஜெயலலிதாவுக்கு அடுத்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒற்றை தலைமை வேண்டும், அதற்கு சின்னம்மா சசிகலாவின் தலைமை வேண்டும் என பேச ஆரம்பித்தார். பின்னர் ஒரு வழியாக
அதிமுகவின் பொதுச் செயலாளராக சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்வானது, ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தியது, சொத்து குவிப்பில் சசிகலா சிறை சென்றது, எடப்பாடி முதலமைச்சரானது என ஒவ்வொன்றும் நடந்தேறியது. அதன் தொடர்ச்சியாக சசிகலா குடும்பத்தை வெளியேற்றியது ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைப்பு. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம், அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் என நீண்டது. ஆக மொத்தம் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற தம்பிதுரையின் எண்ணம் காணல் நீரானது. கடந்த 10 வருஷமா கரூர் தொகுதி மக்களை தம்பிதுரை ஏமாற்றிக்கிட்டு வர்றதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இதுக்கிடையில ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தொகுதி பக்கம் வர்றத வழக்கமா வச்சிருந்தாரு தம்பிதுரை. கட்சிக்காரங்க நிகழ்ச்சியில பங்கேற்கிறது, மனுக்கள் வாங்குறதுன்னு காலத்தை ஓட்டுனவரு கட்சிக்காரங்க தன்னுடைய நெருக்கமான ஆதரவாளர்களை மட்டும் திருப்திப்படுத்தினார். ஆனா பொதுமக்கள், விவசாயிகள், தொழில்துறையினர் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாரு தம்பிதுரை? இந்த கேள்விதான் மக்கள் மனசுலையும் மேலோங்கி இருக்கு. கரூர் தொகுதியில் பேருந்துகளுக்கு பாடி கட்டுதல், ஜவுளி உற்பத்தி, சாயப்பட்டறை, முருங்கை விவசாயம் தொழில்கள் போன்றவை முதன்மையானவை. இதில் ஜவுளி ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யவும், நவீன சாயப்பட்டறை பூங்கா அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவர் சொன்னபடி நடந்து கொள்ளாததால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்தித்திருப்பதாக வேதனையோடு கூறுகிறார்கள் ஜவுளி உற்பத்தியாளர்கள். ஏற்றுமதியை வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நாங்கள் செய்து கொடுப்போம்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு தேர்தல் ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தாரு. ஆனால் தற்சமயம் இந்த 2016 நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி சாயப்பூங்கா வேணும்னு சொல்லி மாதம் மீட்டிங் போட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த செயல்பாடும் இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2016 700 கோடி ரூபா 3 மாவட்டம் இணைந்து மத்திய மாநில அரசு மூலமாக ஒரு ஃபண்டு கொண்டு வந்தாங்க சாயப்பூங்கா அமைக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பூமி பூஜை கூட பண்ணலை. இறக்குமதியாளர்கள் அதாவது எங்களை நாங்கள் ப்ராடக்ட் பண்ணுறது இறக்குமதியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பொல்யூஷன் சிட்டி, ஒரு தூய்மையான நகரத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் ஒருங்கிணைந்த சாயப்பூங்கா கேட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் அது செஞ்சு கொடுக்கல. இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட ஏற்றுமதியெல்லாம் பாதிப்படைக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக சாயப்பூங்கா வச்சுருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் தான் வச்சுருக்கிறாங்க. மீதி அனைவரும் வெளி மாவட்டத்தில் தான் நம்ம சாயமிடுதல் பண்ணிகிட்ருக்குறோம். இதுவே எங்களுக்கு ஒரு மைனஸ். இறக்குமதியாளர்கள் எங்களுக்கு நேரடி விசிட் எங்களோட ஃபேக்டரி பார்க்குறப்போ சாயப்பூங்கா இல்லை என்றால் கண்டிப்பாக எங்களுடைய ஆர்டர் நிறுத்திடுவாங்க. இதுக்கு எல்லாம் மாற்றுறதுக்காகத்தான் நாங்கள் 2013 நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி எங்களை செஞ்சு கொடுப்பாருன்னு நினச்சோம். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு செயல்களும் அவர் செய்யலை. 3 செக்டர் இருக்காங்க ஏற்றுமதியாளர்கள். ரொம்ப பெரிய லெவலில் ஒன்று இருக்காங்க, மிடில் கிளாஸில் பண்ணுறவங்க இருக்காங்க, ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறவங்க இருக்காங்க. இவர் நினச்சிருந்தா மிடில் கிளாஸையும் ஸ்மால் கிளாஸுக்கும் தேவையான ஃபண்டு இவர் நிறைய லோன்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்து இந்த ஜவுளி ஏற்றுமதியை டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் செய்யலை. பெரிய பெரிய இறக்குமதியாளர்கள் அவங்களுடைய வரமுறைக்குட்பட்ட மாதிரியான ஏற்றுமதி நிறுவனம் இல்லைன்னு சொல்லி நிறைய பானிபட்டுக்கும் குஜராத்துக்கும் மாறிடுச்சு. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டிருக்கு, அந்நிய செலாவணியினுடைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. கரூரில் ரயில் போக்குவரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து சென்னைக்கு இரவில் மட்டுமே அது சாத்தியம். பகலில் சென்னைக்கு ரயில் இயக்க வேண்டும் என்கின்ற கரூர் மக்களின் கோரிக்கை 10 ஆண்டுகளாக கோரிக்கையாகவே தொடர்கிறது. தம்பிதுரை அதை சீண்டவே இல்லை. கரூர் ரயில் நிலையத்தை எடுத்துக்கொண்டால் நடைமேடை தொடங்கி கழிப்பறை வரை எதுவும் முறையாக இல்லை. இந்த தொகுதியில் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற அந்த தம்பிதுரை அவர்கள் பகல் நேரங்களில் சென்னைக்கு ரயில் இயக்கப்படும் என்று கூறியிருந்தார். இன்று வரை அந்த கோரிக்கையை பகல் நேர சென்னை ரயிலை நிறைவேற்றவில்லை. அதே சமயம் ஏழை எளிய மக்களுக்கு பகல் நேரங்களில் ரயில் இயக்கினால், அதாவது பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது
1000 ரூபாய் 800 ரூபாய் வரும். அதே ரயிலில் கரூரிலிருந்து சென்னைக்கு பயணம் செய்யும் பொழுது வெறும் 100 ரூபாய் தான் வரும். அதை கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள தம்பிதுரை அவர்கள் 2 முறை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றும் இந்த நிமிடங்கள் வரை அவரை கோரிக்கை, அதாவது பகல் நேரங்களில் ரயில் இயக்கப்படும் என்ற கோரிக்கையை மக்களிடம் நிறைவேற்றவில்லை. ரயில் நிலையங்களில் சரியானபடி கழிப்பறைகள், ஊனமுற்றோர்களுக்கு உண்டான கழிப்பறைகள் அது திறப்பதே இல்லை, அது பூட்டியே தான் இருக்கு. அதே சமயம் ரயில் நிலையங்களில் இன்னும் அதிகப்படியான பிளாட்ஃபார்ம் அமைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. 2வது, ஊனமுற்றோர்கள் வரும்பொழுதும் அதே சமயம் லிப்ட் படிக்கட்டு ஏற்படுத்துவேன் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் இன்று வரை தம்பிதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள தம்பிதுரை அவர்கள் இன்று வரை நிறைவேற்றவில்லை. கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாயனூரில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்பது தம்பிதுரையின் வாக்குறுதிகளில் ஒன்று. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட சிட்கோ திட்டத்தை முடக்கியதோடு சரி, தொழிற்பேட்டைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் கடந்த 2006-2011 வரையில் நான் கழக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக பணிபுரிந்து வந்தேன். அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் மணவாசி ஊராட்சியில் சிட்கோ திட்டம் நில ஆர்ஜித பணிகள் நடைபெற்று அதற்குண்டான பணிகள் ஆரம்ப கட்டத்தில் உண்டான பணிகள் எல்லாம் துவக்கி வைக்கப்பட்டது. ஆனால் அண்ணாதிமுக ஆட்சியில் அந்த திட்டமே முடக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டு இந்த கரூர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் புதிதாக தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று கூறி கடந்த 9 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட சிட்கோ திட்டத்தை முடக்கி வைத்து தொழிற்பேட்டையும் ஆரம்பிக்கப்படாமல் அந்த தொகுதியில் எந்த தொழில் வளர்ச்சியுமே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஒவ்வொரு எம்பியும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கணும் அப்படிங்கறதுனால கடவூர் ஒன்றியத்தில் இருக்கிற பால விடுதி அப்படிங்கிற ஊரை தத்தெடுத்தாரு தம்பிதுரை. இந்த ஊரை முன்மாதிரியான கிராமமா கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்க அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு தரப்படல. அதுக்கு அடுத்தபடியா கடவூர்ல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னாரு. அதுவும் தண்ணியில எழுதுற மாதிரி தான் இருக்கு. தம்பிதுரை தனது தேர்தல் வாக்குறுதிகளாக சொன்னதில் நிறைவேற்றியவை என்று எடுத்துக்கொண்டால் பசுபதிபாளையம், குளத்துப்பாளையத்தில் ரயில்வே குகைவழிப்பாதை, கூம்பூர் அரவக்குறிச்சியை இணைக்கும் பாலம், மணப்பாறை திண்டுக்கல் ரயில்வே கிராசிங்கில் மேம்பாலம் ஆகியவை மட்டும்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் என்றால், கரூர் தொகுதி முழுக்கவும் பிரதான பிரச்சனையாக இருப்பது குடிநீர்தான். நிலத்தடி நீர் படுமோசமான நிலையில் உள்ளது. காவிரி கரையோர கிராமங்களில் கூட நிலத்தடி நீர் என்பது சிக்கலாகத்தான் உள்ளது. இதையெல்லாம் சரிபடுத்த தம்பிதுரை எதுவும் செய்யவில்லை. அதன் வெளிப்பாடுதான் மக்கள் அவரை முற்றுகையிட்டு விரட்டியடிக்கும் சம்பவங்கள் ஆகியுள்ளன. இங்கே காவேரி கரையோரமாக இருக்கின்ற பாலராஜபுரம் ஊராட்சி, மணவாசி ஊராட்சி, ரெங்கநாதபுரம் ஊராட்சி, மாயனூர் ஊராட்சி, திருக்காம்பள்ளியூர் ஊராட்சி, காவேரி கரையோரமாக இருக்கின்ற கிராமங்களில் கூட அடிப்படை வசதியான, அடிப்படை தேவையான குடிநீர் வசதி இல்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற கிராம ஊராட்சி சபையில் நாங்கள் கலந்து கொள்கின்ற அந்த கூட்டங்களில் எல்லாம் பொதுமக்கள் பெருவாரியாக குடிக்க தண்ணீர் இல்லை, நாங்கள் காவேரி கரையோரமாக இருந்தும் கூட எங்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் கிடைக்கவில்லை என்பதை அவர்கள் மிக பெரும்பான்மையான பொதுமக்களும் பெண்களும் எடுத்து வருத்தத்தோடு எங்களுக்கு குடிக்க தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று அவர்களுடைய தேவையை எடுத்து கூறினார்கள். தேர்தல் நெருங்குவதால் கடந்த சில மாதங்களாக மக்களின் குறைகளை கேட்கிறேன் என கரூர் தொகுதிக்குள் வார நாட்களிலும் தலை காட்டத் தொடங்கியிருக்கிறார் தம்பிதுரை. இத்தனை ஆண்டுகளாயில்லாத அக்கறை இப்போது மட்டும் என்ன என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அதற்கான சமீபத்திய உதாரணம்தான் வேடச்சந்தூர் அருகே நாகம்பட்டியிலும் விராலிமலை அருகே செவல்பட்டியிலும் தம்பிதுரையின் காரினை வழிமறித்து முற்றுகையிட்டது.
பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு கிராமத்தை தத்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாலவிடுதி என்ற ஊராட்சியை அவர் தத்தெடுத்தார். அந்த பாலவிடுதி ஊராட்சியில் இருக்கின்ற குக்கிராமங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர் திட்டம் இல்லை, அடிப்படை வசதியான சாக்கடை திட்டமும் இல்லை. ஆனால் அந்த பாலவிடுதி ஊராட்சியை நான் தத்தெடுத்து மாதிரி கிராமமாக மாதிரி ஊராட்சியாக மாற்றுவேன் என்று சொல்லி கடந்த 5 ஆண்டு காலமாக தொகுதி பூராவும் உலாவும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் எங்கே போனாலும் பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டு வருகிறது. எங்கே போனாலும் காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பில் தான் அவர் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் 5 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. அதை வாங்குறதுல கூட தம்பிதுரை ஆர்வம் காட்டல அப்படிங்கிற புகாரும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நாடாளுமன்ற விவாதங்கள்ல பங்கேற்கிறதுக்கு தனக்குத்தானே தம்பிதுரை சில விதிமுறைகளை வச்சிருக்காராம். அது என்னென்ன இப்ப பார்க்கலாம். நீட் விவகாரத்தில் உறுதியாக செயல்படாமல், காவிரி மேலாண்மை வாரியத்தை பெறாமல், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்காமல், ஓகி, கஜா, சென்னை பெருவெள்ளம் போன்றவற்றின் போது தமிழகத்திற்கு உரிய நிதியை பெற உரக்க பேசாமல் நாடாளுமன்றத்தில் அமைதி காத்ததே தம்பிதுரையின் வரலாறு. தமிழக பிரச்சனைகளுக்கே வாய் திறக்காதவர் தனது தொகுதி பிரச்சனைகளுக்காகவாது பேசியிருப்பாரா என்று பார்த்தால் அந்த பழக்கமே அவரிடம் கிடையாது என்பது தெரிகிறது. ஏனென்றால் தேசிய அளவிலான பிரச்சனை குறித்த விவாதங்களில் மட்டும்தான் பேசுவாராம். அப்படி அவர் பேசிய 2 விஷயங்களை சொல்ல வேண்டுமென்றால், ஒன்று ரஃபேல் போர் விமான ஒப்பந்த முறைகேடு, மற்றொன்று முற்பட்ட வகுப்பினருக்கு பொருளாதார அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள 10% இடஒதுக்கீடு. இவை இரண்டும் மக்களவையின் ஆயுட்காலம் முடியும் சூழலில் வந்த விவாதங்கள். அப்போதுதான் சுயநினைவு வந்ததை போல பாஜக அரசு மீது விமர்சனங்களை வைத்தார் தம்பிதுரை. இப்படி தேசிய அளவிலான விவாதங்களில் மட்டும் தம்பிதுரை பங்கேற்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றதா? அது தம்பிதுரை தன்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அரசியல் செய்யும் தேசிய தலைவர் என நினைத்துக் கொள்வதுதான் என்கின்றனர் அரசியல் வட்டாரத்தில். தம்பிதுரை அவர்கள் தான் கொடுத்த வாக்குறுதியை 10% அளவுக்கு கூட கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்படவில்லை. அதனால் அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் அவரை கெரோ செய்து விரட்டி அடிக்கிறார்கள். அவர் எந்த பதிலும் சொல்லாமல் வண்டி எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறார். கரூர் மாவட்டம் சம்பந்தமான எந்த கோரிக்கைகளையும் வைக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்திற்கு. அதில் 15 கோடியை மட்டுமே பெற்றுள்ளார். மீதி 10 கோடி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் உள்ளது. அந்த அளவுக்கு தம்பிதுரையின் செயல்பாடு மிகவும் மக்கள் வெறுக்கத்தக்க வகையில் அமைந்துள்ளது. மாத்தி மாத்தி பேசுறது, சமயத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறது, இதுலெல்லாம் தம்பிதுரை கில்லாடி. பாஜகவுக்கு எதிரான அவரோட விமர்சனங்கள் தான் இதுக்கு உதாரணம். தமிழ்நாட்டுல காலுன்ற துடிக்கிற பாஜகவை தூக்கி சுமக்க நாங்க என்ன பாவமா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் இபிஎஸ்ஐயே அலற வச்சவர் தம்பிதுரை. சரி, தம்பிதுரைக்காவது முதுகெலும்பு வளர ஆரம்பித்து விட்டது போல என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தனர். இப்படியான நேரத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பாஜகவுடன் தான் என ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமை முடிவு செய்திருக்கின்றது. அப்போது தம்பிதுரை ஒரு அந்தர்பல்ட்டி அடித்திருக்கின்றார். அதாவது, பாஜக எங்களை திட்டியதால் நான் பதிலுக்கு திட்டினேன், மற்றபடி தமிழகத்துக்கு மோடி அரசு நல்ல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது, அதனால்தான் அவர்களுடன் இப்போது தேர்தல் கூட்டணி வைத்திருப்பதாக கூறியிருக்கின்றார். இதையெல்லாம் விட பியூஷ் கோயலுடன் திருப்பதி சென்று தான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை உணர்த்தினார் தம்பிதுரை. தன்கிட்ட கோரிக்கை வைக்கிறவங்க கிட்டையும் மனு கொடுக்கிறவங்க கிட்டையும் தம்பிதுரை ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்றாராம். அவரால் ஏமாந்து போன கரூர் தொகுதி மக்கள் தக்க பதிலடிய அவருக்கு கொடுக்க காத்திருக்காங்க. எப்படின்னா, தம்பிதுரை வேட்பாளர் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. இதுக்கிடையில தம்பிதுரை இந்த முறை வேற தொகுதியில போட்டிடுறேன், இல்லனா ராஜ்யசபா எம்பி கொடுத்துருங்க அப்படின்னு முயற்சியும் பண்ணிட்டு இருக்காராம். என்ன நடக்குது
பொறுத்திருந்து பார்க்கலாம்.